முன்னெல்லாம் ஊருக்கு வந்து என்ன போல ஊருக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராமல் போயிட்டீங்க, இதான் நல்லா இருந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா ஃபேஸ்புக்கில் வந்துட்டு லைக் போடாமல் போயிட்டீங்க. யார் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் லைக். எனக்கு காலையில் 5 மணிக்கு சார் ஒருத்தர் மெசேஜ் போட்டு சாமி படத்தை அனுப்பி, இதை 1 மணி நேரத்தில் 300 பேருக்கு அனுப்பவும், இல்லை என்றால் உன் குடும்பமே ரத்த வாந்தி எடுக்கும். இப்படி அனுப்பலாமா சார்? நான் பதறி போய் அந்த நேரம் ஃபோன் ஒரு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. காலிமில்லாமிக்கு எல்லார் வீட்லையும் சொல்லிட்டு வந்தேன். எப்படிலாம் பயமுறுத்துறாங்க பார்த்தீங்களா? நல்லா இருக்குங்க சார். சார் நான் சொன்ன விஷயந்தான். தொடக்கத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த டாக்டர் சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன். இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள பாயிண்ட். இது வரைக்கும் நீங்கள் கவனிக்காட்டி இந்த பாயிண்ட்டை நீங்கள் கவனிக்கணும், ரொம்ப முக்கியமானது. டாக்டர் சொக்கலிங்கம் அந்த இதய நிபுணர் எம்ஜிஆர் சிவாஜியிலேருந்து இப்போ ரஜினி சார் வரைக்கும் அவர் தான் இதயம் பார்க்குறவர். அவர் சொல்கிறாரு, 95 ஆண்டு காலம் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் சிரித்து மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா? இந்த கல்யாண மண்டபத்தை வச்சு சொல்கிறேன். கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியே போகிறான் சார், தன்னுடைய 2000 ரூபாய் செருப்பை காணாம், பத்தர்றான். கல்யாணம் விடா களவாணி போய் விடா சார், செருப்பை கொடுத்து நல்லா இருப்பானா அப்படி நாசமான திட்ட செருப்பை எடுத்துகிட்டு போனவனு பாதிப்பு இல்லை, இவனுக்கு தான் பட்டக்குன்னு இதயம் துடிக்கும். பாதிப்பு நம்மளுக்கு தான். இங்கே தான் கவனிக்கணும். பேனா பேப்பர் தான் எழுதி வச்சுக்க இந்த பாயிண்ட்டு, இல்லை செல்ஃபோனில் நோட் பண்ணி. அதே கல்யாணம் மண்டபத்துட்டு வெளியே வரேன் சார், 95 வயசு வேணும்னு நினைக்கிறவங்க, செருப்பை காணாம 3000 ரூபாய் செருப்பை, கதறலை பதறலை யார்ட்டையும் சொல்லலை, ஒத்த வார்த்தை சொன்னேன் சார். என்ன சொன்னேன் தெரியுமா? கல்யாண மண்டபத்துக்கு வெளியே நின்று, உள்ளே ஒரு ஜோடி இணைந்தது, வெளியே ஒரு ஜோடி பிரிந்தது. சேராட்டை பிடிச்சான், 7 மினிட்ஸில் வீட்டில் இறங்கிட்டான். இவனுக்கு ஜென்மத்துக்கு நோய். எதை பற்றியும் பதறலை பார்த்தீங்களா சார்? இந்த மனநிலை இருந்தால் போதும் சார், டென்ஷன் இல்லாமல் இருங்க.